ஜிடிஎஃப்ஐயில் இந்தியன் பைக்ஸ் அந்த மாதிரி ஒரு ஜிடிஎஃப்ஐ மாதிரி தான் இருக்கும். அதான் நம்ம விளையாட போகிறோம். அதில் வந்து இப்போ வந்து நம்ம ஸ்விம்மிங் பூலில் குதிக்க போகிறோம். எனக்கும் லக்கிக்கும் இது ரொம்ப பிடிக்கும். லக்கி வருதா இல்லையான்னு தெரியல. நம்ம ஸ்விம்மிங்கில் நீந்திக்கிட்டு இருக்கோம். சட்டை போட்டே வளைந்துற பனியன் பனியன் இது இவர் இந்த பனியன் இதில் வந்து நனையவே இல்லை. திரும்பி குதிச்சுக்கிட்டேன், நீச்சல் அடிக்கிறேன். ஆனால் இவன் மட்டும் மூஞ்சியை ஏன் உள்ளே கொண்டு போக மாட்டான்னு தெரியலையே. மூஞ்சியை உள்ளே கொண்டு போடா, கொண்டு போக மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மேலே ஏறிடலாமா லக்கி? எஸ் மம்மி. மேலே ஏறி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு காரில் போகலாம். ஜிம் இருக்குது, நம்மளோட வீட்டில் ஜிம் இருக்குது. அதனால் போயிட்டு ஜிம் பார்ப்போம் வாங்க. நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன். மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். என்ன தூக்கம் வருதா? தூங்கிடுவியா? உங்கள் வீட்டு பெட்ரூமில் படுத்து தூங்கிடவா? நம்ம வீட்டில் தானே இருக்கோம். இப்போ நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் படியில் மட்டும் இவன் எப்படி ஏறானே. ஜிம்முக்கு வந்துட்டோம். எக்ஸசைஸ் பண்ணலாம் மம்மி. ஆனால் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு தான் இதில் எனக்கு தெரியவே இல்லை. ஏறி குதிச்சிட்டான். ஐயோ அது மேலே ஏறி போயிட்டான் மம்மி அவன். ஐயோ செத்துட்டான் மம்மி. அதாவது சேவலை என்ன மம்மி ஜிம் பண்ணுறேன் ரத்த கலரி ஆகுது. அச்சோ போ மம்மி போய் ட்ரெஸ் போடு பாவம். ஆமாம் நண்பர்களே, இப்படி பண்ணுறான். சரி வாங்க நம்ம கீழே போகலாம். இந்த மாதிரி ஒரு இருந்தால் இந்த ஜிடிஎஃப்ஐ கேமில் மட்டும்தான் நண்பர்களே இந்த மாதிரி இருக்கும். ஃபோனை வச்சு நம்ம வந்து ட்ரெஸ்ஸுனால் மாற்ற முடியும். அதுக்கப்புறம் ஃபோனை வச்சு நம்மளால் போலீஸ் வண்டி, அந்த கேஸ் கேனு, அதுக்கப்புறம் ஜேசிபி எல்லாமே வர வைக்க முடியும் ஃபோனை வச்சு மட்டும். ட்ரெஸ் போடாமல் வெளில வந்துட்டோம் மம்மி. திரும்ப அதான் ட்ரெஸ் போடுவேன். வெளில போய் கார்கிட்ட நின்று தான் ட்ரெஸ் போடுவேன். ஃபோன் எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் இதுதான் போகணும். இப்போ ஷர்ட் வந்து இது சேஞ்ச் பண்ணலாமா? ட்ரவுசர் இது இருக்குது ஓகேவா? மம்மி நல்லாவே இல்லை. பிளாக் கலர் ட்ரெஸ் போடு. பிளாக் கலர் தானே இருக்கு, போடலாம் இருந்தால். என்றாது பேண்ட் ரெட் கலரில் இல்லையா? பேண்ட்டு ரெட்டு கலர் இது நல்லா இல்லை. பேண்ட்டு தான் வேணும், ட்ரௌசர் வேண்டாம். ஓகே அந்த பேண்ட்டு ஓகே. பேண்ட்டே போட்டுருக்கு. ஓகே இப்போ நம்ம ஃபோன் கால் பண்ணி போலீஸ் வண்டியில் போகலாமா இல்லை நம்ம வண்டியில் போகலாமா? போலீஸ் வண்டியில் போகலாம். போலீஸ் வண்டியில் இதுக்கு போய் 100 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம அழைத்தோம்னா நம்மளுக்கு ஆட் வந்துருமா மம்மி? எஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு போலீஸ் வண்டி எப்படி மேலே என்ன மம்மி கார் மேலேயே போய் பார்க் ஆகிடுச்சு. எப்படி அதை ஓட்டுவேன்? வாங்க நம்ம இப்போ வந்துட்டு வேறு கார் வெளில இருந்து திருட்டிட்டு வருவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஓடி போயிட்டு இருக்கோம். ஓடி போங்கடா ஓடி, அந்த மாதிரி ஓடி போயிட்டு இருக்கோம். அதோ ஒரு க்ரீன் கார் போடுது, அதோ ஒரு ரெட் கார் வருது. ஆட்டை போடுவோம். நம்ம ஒரு தீஃப் இல்லைன்னா போலீஸ்காரங்க கிட்ட போகலாம். நம்ம அதான் ஒருத்தர் இருக்கான். அறிவிக்கிட்ட மம்மி கார் அங்கே இருக்கு. இங்கே ஓடுற எங்கே? பின்னாடியில் இருக்கு காரு. எங்கே இருக்கு? அங்கே தானே இருந்தது. எங்கே இருந்தது? அங்கே இருந்தது. அட லூஸ் மம்மி இந்த இருந்தது. அதோ வருது வருது. குறுக்கால போ லூஸ் மம்மி. குறுக்கால போ. அவனை அடி. ஏறி இப்போ அண்ணன் அடித்து தூக்கி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறோம். இப்போ போ போங்கடா. வீடு அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம். நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் ஸ்லோவாகவே போகிறோம். ஏன்னா வந்து போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்க ரொம்ப வேகமாக வந்தால். இப்போ நம்ம உள்ளுக்குள்ள திருட்டுக்காருக்கெல்லாம் பிடிக்க மாட்டாங்களா? வேகமாக பொறுத்தா பிடிப்பாங்களா? ஒரு ரிவர்ஸில் போய் ஐயோ எப்படி போகிறது? அப்படி தான் மம்மி. அதில் போயிட்டு பார்க் பண்ண போகிறோம். இப்போ போலீஸ்காரங்கள என்ன பண்ணலாம்? போய் ஹாய் சொல்லிட்டு குத்திட்டு வரலாம். சுடணுமா போலீஸ்காரங்கள? சுடு. ஆனால் அவங்க நம்மளை பிடிச்சிருவாங்களே. பிடிக்கட்டும். பிடிச்சா நம்மளோட லெவல் முடிஞ்சிடும். திரும்பி ப்ளே அகைன் பண்ணலாமா? வேண்டாம். ஏன்? இங்கே பாருங்களேன், நம்ம இப்போ டேபிள் மேலே ஏறிக்க போகிறோம். என்றாது எதுவுமே போலீஸ்காரங்க மதிக்க மாட்டாங்க. பாக்ஸிங் தான் பண்ணுறோம் நம்ம வேற. டேபிள் மேலே ஏறி உட்காரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ டேபிள் மேலே ஏறி உட்காந்து
இப்போ கன்னை வச்சு அவங்கள பயன்படுத்துவோம். யா இறந்து நில்லுங்க, இறந்து நில்லுங்க. என்ன ஒரு தைரியம் இருக்கணும். சுட வேணாம் இது அப்புறம் லெவல் போயிடும், நம்மளுக்கு வேஸ்டட் ஆகிடும், அப்புறம் வீடியோவும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம சுட வேணாம். ஏன் ஃபோன் எடுக்கிற ஏன்டா? அது எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு தெரியலையே இதை வேற. இப்போ நம்ம வந்துட்டு கீழே இறங்கி போயிடலாம். இப்போ நம்ம ஓடி போயிடலாம். இப்போ இந்த கன்னை வர எப்படி திரும்பி போகணும்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நம்மளுக்கு ஏரோப்ளேன்லாம் இருக்குது, ஆனால் நம்ம ஏரோப்ளேனுக்குள்ளே தான் எப்படி போகிறதுன்னு தெரியல. போய் பாரு ப்ளீஸ். ஏறி போகலாமா? ஆனால் இந்த கன்னை தான் எப்படி போக வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு. தேங்க்யூ லக்கி. இப்போ நம்ம ரிவர்ஸில் போய் ஏரோப்ளேனுக்குள்ளே போய் ஏரோப்ளேனில் ஏற முடியுதான்னு பார்ப்போம். எப்படி இருக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து காருக்குள்ளே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதனால் வந்து இப்போ நம்ம ஸ்லோவாக போகலாம். ஏன்னா வந்து வேகமாக போனான்னு வச்சுக்கோங்க, ஏரோப்ளேனோட வழியை மிஸ் பண்ணிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏரோப்ளேன் லெட்ஸ் கோ. வை நம்ம வேகமாக போய்கிட்டு இருக்கோம். குறுக்க யாரும் வண்டி ஓட்டுறாதேங்க. வேகமாக போய்கிட்டு இருக்கோம். குறுக்கால வண்டியை விட்டுட்டாங்கடா. எப்படிடா உள்ளே போகிறது? வழியே காணுமே. எப்படி உள்ளே போகிறது? உள்ளே போகிற வழி எங்கே? தனியாக கார் வந்துருச்சு. லக்கி எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியலையா லக்கி? நம்ம திரும்பி நம்ம வீட்டுக்கு போய் நம்ம கரையை எடுத்துகிட்டு வந்துடலாம். மம்மி இந்த கேம் போதும், ரொம்ப போர் அடிக்குது. இல்லை இரு, நம்ம ஒரு நிமிஷம் வெளில வந்து ஜேசிபினா வர வைக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு. நம்ம பண்ணுவோம், அப்போதேமா இருக்குது. என்னதான் என் தலைவி கிராணி மாதிரி வருமா? 577 கால் பண்ணுவோம். கால் என்னடா? ஐயோ, நீங்கள் இப்போ கால் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா 20 ஐயோ 220 கால் கொடு. கால் என்னடா? இப்பயும் கால் என்னடா? இருங்க, நிறைய நம்பர்ஸ் நம்ம 108 கால் பண்ண. இரு 108க்கா? 108க்கு முன்னாடி இது 108 தானே வேணும் உனக்கு? 108. ஐயோ 100 வந்துச்சே. 1008 போட்டுற போகிறேன். 1008 போட்டா 108 கால் பண்ண மம்மி. இரு கால் பண்ணுறேன். 108 அவ்வளோதானே வேணும் உனக்கு? 108 தானே வேணும்? பண்ணிட்டேன், பண்ண போகிறேன். இல்லை 108 எதுவுமே வரல. 911 கால் பண்ண. 911 ஐயோ 6 போட்டேனே. இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி இப்போ கால் போட்டு இது போட்டு என்ன வைப்போன்னு சொன்னால் 911 இது 911 தானே உனக்கு வேணும்? போடுவோம். ஏன்னா அதில் நம்பர் என்டர் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்க, தப்பாக விழுந்துடும். வந்து நயன் 11 ஓகே. எமர்ஜென்சி சர்வர்ஸ் இல்லை, போச்சு இது. இப்போ நான் ஒன்று யோசிச்சு அதை கால் பண்ணுறேன். 2020 சீட் ப்ராசஸிங். நம்மளுக்கு ரெட் கலர் கார் கிடச்சிருக்கு லக்கி. நம்மளுக்கு ரெட் கலர் கார் கிடச்சிருக்கு. ஓ வாவ். இது நம்ம வந்து வேற ஒன்றுக்கும் கால் பண்ணி பார்க்கறதுக்கு இருக்குது. 3221 அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா? இருங்க, நம்ம இடித்து தள்ளிட்டே போவோம் எல்லாரையும். என்னது இந்த ஃபெல்ல வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சொல்லு பார்ப்போம் லக்கி. கூப்பிட போகிறோம் வாங்க இப்போ நம்ம பார்ப்போம். கால் பண்ணி இப்போ நம்ம வந்து
3 2 1 2 1 2 4 போட்டேனே 2 4 1 கால் என்னடா மக்களே உங்களுக்கு ஏதாவது நம்பர் தெரிஞ்சா சொல்லுங்க, அதுக்கும் அடிச்சு பார்த்துருவோம். எஸ், நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்த நம்பர் தான் போட்டு வச்சுருக்கேன். 3 1 1 2 எதுவுமே கிடைக்கல. நண்பர்களே, நம்ம இப்போ வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் அங்கே டிராஃபிக்காக நிற்கிறாங்க. அதனால் நம்ம அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணி விடுவோம். டிராஃபிக் மம்மி இந்த கேம் போர் அடிக்குது சொல்ல கேட்கவே மாட்டேங்குது மம்மி. போர் அடிக்குது மம்மி. இது சேலஞ்ச் போலாம். என்ன சேலஞ்ச் போலாம்? இருங்க, ஆடு சேலஞ்ச். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஜுராசிக் பார்க் தான் போக போகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது விளையாடணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஜுராசிக் பார்க் வந்துட்டோமா? ரொம்ப தூரம் போயிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கார் வாங்கிட்டு அதுக்கு அந்த காரில் ரைடு போவோம். ஆமாம், என்ன நம்பரில் நம்ம கார் பண்ணோம்? 20 தானே. கார் வாங்கிட்டு நம்ம இப்போ வந்து காரில் வந்து ஜுராசிக் பார்க் காரில் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எஸ், நம்ம இப்போ வந்து புல்வெளியில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு எனக்கு தெரியல. ஜுராசிக் பார்க் நான் ஆல்ரெடி இதில். ஐயோ, ஜுராசிக் பார்க் வருது. ஐயோ, இங்கே பாருங்களேன். ஐயோ, பாத்தியா லக்கி? நிறைய ஜுராசிக் பார்க் ஜாலியாக இருக்குது. ஜாலியாக இருக்கா? நம்மளை கடிச்சு தின்றோம். காருக்குள்ளே இருக்கோம், நம்ம எப்படி கடிக்கும். ஜுராசிக் பார்க் நல்ல வேலை, இங்கே சுற்றி எங்கேயும் இல்லையே, எல்லாம் போச்சே. எங்கே போகிறோம்? ஜுராசிக் பார்க்கை மீட் பண்ணுறதுக்கு போகிறோம். என்ன மம்மி? நீ தானே எங்கே போகிறோன்னு கேட்ட. கவுந்துட்ட மம்மி. அப்புறம் வேகமாக போயிட்டுருக்கோம். புயல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கோம். எதையும் குறுக்கா விட்டுறாதீங்க. பில்டப்ல இல்லை போய் வெடிச்சிருச்சு. இறங்கு நடந்தா போகணும். இறங்கு. நம்மள ஜுராசிக் பார்க் கிட்ட மாட்டிக்குவோம் நடந்து போனோம். வேறு வழியில் இடிச்சுட்டியே. கொஞ்சம் தூரம் ஓடுவோம். ஓடுடா ஓடு, கொஞ்சம் ஓடுடா ஓடு. இது ஃபோன் எடுப்போமா? இல்லை, நீ ஓடுனா ஜுராசிக் பார்க் நம்ம வந்து பார்த்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணிக்கலாம். நீ ஓடு. ஐயோ, போயிட்டு இருக்கோமே நடுவில் எதையும் குறுக்க விட்டுறாதீங்கடா. வேகத்தில் போயிட்டு இருக்கேன். அங்கே பீச் மாதிரி தெரியல ஒன்று. அது பீச் இல்லை, வானம். இல்லை, அந்த வானத்துக்கு கீழே பீச் மாதிரி தெரியுது எனக்கு. மதில் சோறு மாதிரி இருக்குது. உண்மையிலே அதுதான். நம்ம ரோட்டுக்கு வந்துட்டோம். ஜுராசிக் பார்க் வேர்ல்ட்ல இருந்து தப்பிக்க போகிறோம். அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே எனக்கு. எல்லாத்துக்கும் மரமாக தான் இருக்குது. அந்த மரத்தில் இருந்து தப்பிக்க போகிறோம். ஜுராசிக் பார்க் லாஸ்ட்டில் எங்கேயும் வராமல் இருந்தால் சரி. ஏண்டா சோரிக்கில் முட்டிக்கிட்டோமா? ரோடு இருக்கணும் கடவுளே, ரோடு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸு எப்படி எகிரி குதிக்கிறேன்னு பார்ப்போம். அந்த ஃபென்ஸை தாண்டி நம்மளுக்கு வந்து ரோடு இருக்கோ? இருக்கலாம். ஏய், நம்ம ஃபென்ஸுக்குள்ளே பூந்து போயிட்டோம். எங்கே போட? ஒரு ரோடில் வந்துட்டோம். ரயில்வே ட்ராக்கு. ட்ரெயினில் ஏறி போயிடு. ட்ரெயின் காணுமே. ட்ரெயினை தான்ப்பா காணும். ட்ரெயினு ஃபோன் பண்ணலாமா? அந்த ரயில்வே ட்ராக்கில் காரை ஓட்டிகிட்டு போகலாமா? இது நம்ம இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்கேயாவது ட்ரெயின் புயல் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கேன். யாரும் குறுக்க வந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பூந்து போயிட்டோமே. இப்போ நம்ம எங்கே இருக்கோங்கிறது எனக்கே தெரியல. ஒரு அறந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கோமே. இப்போ என்ன தான் பண்ணணும்னு தெரியலையே நம்மளுக்கு. ஜுராசிக் பார்க் 2 தான் பார்த்தோம். இது ஒரு டேலண்டா? இருங்க, ஃபோன் எடுக்க போகிறேன் நான். ஃபோன் எடுத்து ரொம்ப போர் அடிக்குது வேறு என்ன நடந்து போகிறதுக்கு. கார் எடுத்துகிட்டு போவோம். சரியா லக்கி? சரியா லக்கி? ஓகே மம்மி. ஓகே லக்கி. ஓகே, நம்ம உள்ளே உட்காந்துட்டோம். ஓகே. ஐயோ, வெளில வந்துட்டானே. அதுக்குள்ளே ஜுராசிக் பார்க் பிடிக்காமல் இருந்தால் சரி. ஜுராசிக் பார்க்குக்கு பல்லு பெருசாக இருக்கும் மம்மி. அப்படியே உடைய கடிச்சு கையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ரயில்வே ட்ராக்கில் நம்ம காரை ஓட்டிக்கு போயிட்டுருக்கோம். நடுவில் ட்ரெயினை விட்டு விட்றாதீங்கடா. ரயில்வே ட்ராக்கில் போய் யாராவது கார் ஓட்டுவாங்களா லூஸ் மம்மி?
அப்படிதான் இதில் வருது. ஏன்னா வந்து நம்ம அப்படிதான் பைத்தியக்கார கேமாக இருக்கும் போல. ஐயோ நம்ம சாஞ்சிக்கிட்டு இருக்கோமே. வேற என்ன பண்ணுறது, இங்கே எதுவுமே போர் அடிக்குது. அதனால தான் நம்ம இப்போ கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். என்ன பண்ண, அங்கே ஏதோ தெரியுது. ஜுராசிக் பார்க்காக இருக்குமோ? ரொம்ப அமைதியாக இருக்குமோ? அங்கே நிறைய இருக்கு. ரோடுக்கு வந்துட்டோம் லக்கி. நம்மள ரோடுக்கு வந்துட்டோம் லக்கி. ஓகே மம்மி, சூப்பர். பாய் பாய். எஸ்கேப் கத்தம். எஸ்கேப் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. ரோட்டில் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது தெரியுமா? ரோட்டோட ஜுராசிக் பார்க் இருக்கா? தெரியல. ரோடில் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண நம்ம வீடு எங்கடா போட்டுச்சு? நம்ம வீடை காமிக்கடா. நம்ம வீடு எங்கே இருக்கும்? நம்ம வீடை தான் நான் இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருக்கேன். நம்ம வீடை காணோம் லக்கி. அப்பாடா, வீடை யாரோ வித்துட்டாங்க போல மம்மி. நம்ம அடுத்த கார் மேலே இடிச்சுக்கிட்டே போகலாம். ஐயோ ஐயோ ஒரு மாதிரி இருக்கே. ஐயோ சாயிரேனே. ஐயோ பயமா இருக்கே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி GTA 5 கேம்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன் இப்படி பண்ண மாட்டாங்க, யாரும் நம்மளே பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவோம். நாங்கள் பண்ணாதேன்னு சொன்னது நீங்கள் பண்ணலை அப்படி சொல்லிடலாம். ஏன் நம்ம வீடு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் நிறைய நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குங்க. இங்கே போய் யாருக்கிட்டையாவது உதவி கேட்போமா? யாருக்கிட்டையாவது உதவி கேட்போருங்க. ஐயோ முட்டா போகிறேன். உதவி கேட்குறேன்னு சொல்லி அவங்க வீட்டை இடிச்சாலே எப்படி உதவி பண்ணுவாங்க? சரி வா, நம்ம உள்ளுக்குள்ளே எந்த வீட்டுக்குள்ளேயாவது போக முடியுதான்னு பார்ப்போம். யாராவது வெளில நீங்கள் கதவை திறவடி. இருங்க, இந்த கதவை நம்ம உடைக்க ட்ரை பண்ணலாம். என்னது, கதவை சுட போறியா? சரி சுடு. சுடு சுடு சுடு. ஒன்றுமே ஆள. இந்த கதவு ரொம்ப இதுவான கதவாக இருக்கும் போலயே. சரி வா, வேறு வீட்டில் போய் உதவி கேட்போம். என்ன உதவி கேட்பேன்? என் வீடு காணா பூச்சி கண்டுபிடிச்சி கொடுங்கண்ணா. அதே தான். நாம இதில் ஏதாவது ஒரு வீடு ஆக்கிரமிச்சிக்க கூடாது. இந்த வீட்டை தான் திறக்க முடியல, அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். வீட்டை திறந்தால் நல்லாயிருக்கும். இப்படி ஏன் பிள்ளையே திறக்க முடியாத மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. நம்மளோட நெய்பர்ஸ் வாங்கணும், ஆனால் நம்ம வீட்டை தான் காணும். நெய்பர்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம வீட்டை மட்டும் காணும். ஆமாம், ஏதாவது வீடு திறந்தா இருந்துச்சுன்னாவா அந்த வீட்டுக்குள்ளே போய் கொஞ்ச நாள் வாழலாம். நான் தூங்க போகிறேன். தூங்க போகிறேன். சரி லக்கி, நீ தூங்கு. நான் அந்த வீட்டில் ஏதாவது வீடு திறந்து இருந்துச்சுன்னா உன்னை எழுப்புறேன். ஒரு மனுஷங்க போகிறாங்க, எடுத்து கேட்போம். ஹெல்ப் மீ, சம்படி ஹெல்ப் மீ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு வேகத்தில் போய்கிட்டே இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு வீடு தாங்கடா. எனக்கு வீடு இல்லைடா, நான் ரொம்ப பாவம். நடந்து போகணுமா இவ்வளோ தூரம்? இந்த பில்டிங்ஸை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. இருங்க, இது நம்ம வீடு கிட்ட இருக்கிற பில்டிங் இல்லை. நம்ம வீடு கிட்ட வந்துட்டோம். இருங்க, ஒரு கார் இருக்குது. இந்த காரை வந்து ஆக்கிரமிச்சிட்டு வீட்டுக்கிட்ட போகலாம். ஆமாம், எப்போ வந்தாலும் நீ அவனை அடிச்சு கார் எடுத்துடுறேன். இதே ஒயிட் கார் தான் போன வரையும் எடுத்தோம்ல. ஆமாம், அடிச்சு கார் தான் எடுக்கும். வேறு என்ன பண்ணுறது? ரிவர்ஸ் எடுத்து இப்படி போய் அது வராதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அடிக்கவே முடியல. அது அவ்வளோ எப்படி அடிக்கிறது? அது ரெண்டு பக்கமும் அடித்தாலும் போக மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி எங்கள் பாட்டியும் லக்கியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் மார்பிள்ஸ் கேம் விளையாண்டுட்ருக்கோம். உங்களுக்கு மார்பிள்ஸ் கேம்ஸ் பிடிக்கும்னா சொல்லுங்கள், நாங்கள் விளையாடுற வீடியோ எடுத்து ஜாலியாக போடுறோம். இந்த மாதிரி மொக்க ஜிடிஏல இல்லாமல் நம்ம ஜாலியாக மார்பிள்ஸ் கேம் விளையாடலாம். அதில் நிறைய அவுள் பறக்க விடலாம். அவள் பறக்காது, வேடிக்கை பார்க்கலாம். ஐயோ, இந்த மாதிரியான ஹாரர் கேம்ஸு அண்ட் என்ன கேம்ஸுமே இதில் எனக்கு விளையாட தெரிஞ்ச கேம்ஸ் எதுவுமே வந்து உருப்படியாகவே இருக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் விளையாட ஃப்ரெண்ட்ஸு கேம்ஸும் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மென்ஷன் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மென்ஷன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்காக. கமெண்ட் போட மாட்டாங்கடி பெட்டா. ஒரு ஈவன் நான் விளையாடுங்கன்னு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சுல, அந்த மாதிரி கமெண்ட் வந்தாலும் அந்த ஒருத்தனை தெரியாமல் வேறு ஏதோ சேனலில் போடுறதுல ஒரு சேனலில் மாற்றி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன்
ஐயோ ஐயோ இந்த பச்சை பிள்ளை கஷ்டப்பட்டு விளையாடுது கொஞ்சம் யாராவது கொலகாரி 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 ஏற்றிட்டு போயிட்டா ஐயோ வேறு என்ன பண்ணுறது. ஓகே நம்ம இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஏன்னா எனக்கு தெரியுது. ஐயோ என்னாச்சு? இங்கே தான் போகிறேன்னு தெரியலையே, எனக்கு எங்கே போகிறேன்னே தெரியலையே. ஐயோ எங்கேயோ போய்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வழி தெரிஞ்சிருக்கு இந்த கேமில் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளீஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணுங்க. பண்ணாதீங்க, இவ லக்கி பேச்சை யாரும் கேட்காதீங்க. பண்ண மாட்டாங்கடி. நான் தான் சொல்கிறேன், இந்த வீடியோக்கு மட்டும் 2 கமெண்ட் இருந்துச்சுன்னா நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்டி. இவ்வளோ பெரிய சாக்லேட், 2 கமெண்ட் வரட்டும்டி. எவ்வளோ பெரிய சாக்லேட் வாங்கி தருவேன்னு சொல்லு, அப்போ தானே கமெண்ட் வரணும்னு. சரிடி, 50 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி தரேன்டி. ஏய், டைரி மில்கை டப்பாவில் போட்டு தருவாங்கல்ல, அந்த சாக்லேட் வாங்கி தருவியா? எந்த ஊரோட டைரி மில்க் டப்பால போட்டு கொடுத்தாங்க? அந்த உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க பாருங்க. எப்படியாவது 2 கமெண்ட் போட்டுருங்க மக்களே. போட மாட்டோமே, என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பாங்க. எங்களுக்கு ஜாலியா இருக்கு, உங்களுக்கு இந்த வீடியோ ஜாலியா இருக்குன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க, அதானே. லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக்காவது பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ண மாட்டாங்கடி. இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 லைக் வந்துருச்சுன்னா கூட நமக்கு மறுபடியும் சாக்லேட் வாங்கி தரேன். ட்ரெயினை கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீ ட்ரெயினை கண்டுபிடிச்சா ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சா உனக்கு பறந்து கமெண்ட் வந்துட்டோம் வராது. ஃப்ரெண்ட்ஸ். நியூஸே போகாதுடி, போடி. ஏய், அதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சாப்பிட விடுறவங்க உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. அதையும் எப்படியாவது ஏதோ ஒரு கமெண்ட் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போடி லூசு அப்படின்னு வேணா கமெண்ட். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், போடி கிரிஞ்சின்னு கமெண்ட் பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி வேணால் கமெண்ட் பண்ணாமல் இருங்க ப்ளீஸ் நண்பர்களே. சேனலே ரீச் ஆகல, 56 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. லைக் வரதில்ல, கமெண்ட் வரதில்ல. அதுலேயும் ஒருத்த வன்மத்தை கக்கிட்டு போயிருக்கான். ஆனால் இது என்ன மாதிரியான உலகம்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரினா கமெண்ட்டை போடுறீங்களே. மனசாட்சியே மனசாட்சி இருக்கா? விளையாண்டுட்டு இருக்கிறது ஒரு பச்சை குழந்தைன்ற அறிவு இருக்கா? ட்ரெயினை பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ட்ரெயினில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குழந்தைக்கு அந்த வார்த்தையோட அர்த்தம் கூட தெரியாதரா லூசு போயிடுக்கலாம். என்ன தெரியும் உனக்கு? இல்லையே. அதான் நானும் சொன்னேன். ஓகே, நம்ம இப்போ வேகமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்டா இது இவ்வளோ ஸ்லோவாக போகுது, வேகமாக போகணும்னு பார்த்தா வேகமாக போ ட்ரெயினை. கார் வந்து நம்ம ஸ்லோவாக ஓட்டினால வேகமாக போவோம், இந்த ட்ரெயின் வேகமாகவே போக மாட்டேங்குது, ஸ்லோவாகவே போகுது. இங்கே பார்த்தியா ராக்கி, நம்ம ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கோம். ஓ ஒட்டக்கு. இப்போ நம்ம வந்து ஹாரன் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இருங்க, ஹாரன் சவுண்டு எப்படி இருக்குன்னு கேட்போம். கொஞ்சம் சவுண்ட் அதிகரிச்சு ட்ரெயின் வர மாதிரியே இருக்கு மம்மி. ஆமாம், ஜாலியாக இருக்காம ஹார் கார் அடிக்க. அது உள்ள வெளில யாரும் வந்துடக்கூடாது. என்னடா சவுண்ட் வருது? நியூஸ்ல போக மாட்டேங்குது. ஃபார்வர்ட் போ. அதான் வேகமாக போ ட்ரெயினே. ஏன் ட்ரெயினே வேகமாக போ. எந்த ஊரில் போய்க்கிறான் நீ? ரோட்டுக்கு வந்துருக்கு மம்மி, ரோட்டில் நிறுத்திட்டேன். ஐயோ, ஏன் லக்கி இப்படி பண்ண? ரோட்டில் நிறுத்திட்டியா லக்கி? ஓகே லக்கி, இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். எங்கதான் போகிறோன்னு தெரில, எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம் இந்த ட்ரெயின். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பண்ணாதீங்க எஸ் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணாதீங்க, கண்டிப்பாக யாரும் கமெண்ட் பண்ணக்கூடாது. எஸ். ஓகே, பாய் பாய். நாங்கள் ட்ரெயினில் போகிறோம், நீங்களாம் வீட்டுக்கு போக, கேம் முடிங்க. டாட்டா. டாட்டா ஃப்ரெண்ட்ஸ். அந்த கையை எடுங்க மேடம், அப்போ தான் பண்ண முடியும்.